வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சுகன்யா மனோகரன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். $380 கோடி மதிப்பிலான புதிய நீர்த்தேக்க திட்டத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் மத்திய அமைச்சர் அமித் ஷா. 68,000 கோடி ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அடிக்கல். அமித் ஷா வருகையால் நெரிசலில் சிக்கிய சென்னை மாநகரம். வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் பெரும் சிரமம். மருத்துவ படிப்பில் உள் ஒதுக்கீடு மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை அரசே ஏற்கும். தமிழக அரசு அறிவிப்பு. அனைத்து பல்கலைக்கழகங்களுடன் கலந்து ஆலோசித்த பிறகே அரியர் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் மற்றும் நீக்கம் செய்ய இன்றும் நாளையும் சிறப்பு முகாம். இணையதளம் மூலமும் பதிவு செய்ய ஏற்பாடு. சர்வதேச மீனவர்கள் தினம் இன்று கடைபிடிப்பு. கடல் பரப்பை பன்னாட்டு நிறுவனங்களிடம் ஒப்படைக்கும் திட்டங்களை அரசுகள் கைவிட மீனவர்கள் கோரிக்கை. கொரோனா சிகிச்சைக்கான மருந்துகள் பட்டியலில் இருந்து ரெம்டெசிவிர் நீக்கம். உலக சுகாதார அமைப்பு அறிவிப்பு. பிரேசிலில் போலீஸ் தாக்குதலில் கருப்பினத்தவர் உயிரிழப்பு. நாடு முழுவதும் போராட்டம் வெடித்ததால் பலத்த பாதுகாப்பு. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதியில் பாதை கணிப்பு. நாளை மறுதினம் முதல் கனமழைக்கு வாய்ப்பு. இனி விரிவான செய்திகள். மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் பல் மருத்துவக் கல்லூரிகளில் சேர ஆணை பெற்றுள்ள அனைத்து அரசு பள்ளி மாணவர்களின் கல்விக் கட்டணத்தை உதவித்தொகை அனுமதி வரும் வரை காத்திராமல் தமிழக அரசே நேரடியாக கல்லூரி நிர்வாகத்திற்கு செலுத்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி மாணாக்கர்களுக்கு மருத்துவ படிப்பில் 7.5% இடஒதுக்கீட்டுக்கான சட்டம் இயற்றப்பட்டு மொத்தம் 313 MBBS இடங்களிலும் 92 பல் மருத்துவ இடங்களிலும் அரசு பள்ளி மாணவர்கள் சேர்க்கைக்கு கலந்தாய்வு நடைபெற்று மாணாக்கர்களுக்கு ஆணைகள் வழங்கப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் பல் மருத்துவக் கல்லூரிகளில் சேர ஆணை பெற்றுள்ள அனைத்து அரசு பள்ளி மாணாக்கர்களின் கல்விக் கட்டணத்தை உதவித்தொகை அனுமதி வரும் வரை காத்திராமல் உடனடியாக செலுத்தும் விதமாக தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்தில் ஒரு சுழல் நிதியை உருவாக்கவும், அந்நிதியில் இருந்து மாணாக்கர்களுக்கான கல்வி, விடுதி கட்டணங்கள் போன்றவற்றை அரசே நேரடியாக கல்லூரி நிர்வாகத்திற்கு செலுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜகவினரின் பெரும் வரவேற்புக்கு மத்தியில் மத்திய அமைச்சர் திரு அமித் ஷா இன்று பிற்பகல் சென்னை வந்தார். விமான நிலையத்தில் முதலமைச்சர் உள்ளிட்டோர் அவரை வரவேற்றனர். மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான திரு அமித் ஷா 2 நாள் பயணமாக சென்னை வந்தார். விமான நிலையத்தில் அவரை முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் வரவேற்றனர். மீனம்பாக்கம் விமான நிலையம் தொடங்கி வழி நெடுங்கிலும் கட்சி தொண்டர்கள் வரவேற்பு அளித்தனர். அப்போது பதாகை ஒன்று வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் திரு அமித் ஷா MRC நகரில் உள்ள நட்சத்திர விடுதிக்கு சென்றார்.
அங்கு மேளதாளங்களுடன் பாஜகவினர் கட்சி கொடியை ஏந்தியபடி வரவேற்றனர். அமித்ஷா வருகையையொட்டி சுமார் 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கலைவாணர் அரங்கம், விமான நிலையம் போன்ற இடங்களில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர். மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வருகையால் சென்னையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் கூட செல்ல முடியாததால் பொதுமக்கள் தவித்தனர். சென்னை வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அரசு விழாவில் பங்கேற்பதற்காக எம்ஆர்சி நகர் நட்சத்திர விடுதியிலிருந்து கலைவாணர் அரங்கத்திற்கு சென்றார். அப்போது பல இடங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். திரு அமித்ஷாவை வரவேற்க வந்தவர்களை விட பாதுகாப்பு பணியில் அதிக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இன்று சர்வதேச மீனவர் தினம். இந்த தினத்தில் பாரம்பரிய முறைப்படி தெர்மாகோல் மூலம் கடலுக்கு சென்று மீன்பிடிக்கும் மீனவர்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 5 லட்சம் மீனவர்கள் நேரடியாக மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். அறிவியல் தொழில்நுட்பம் பெருமளவில் வளர்ச்சியடைந்து விட்டதால் விசைப்படகில் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்கள் நீரோட்டம், கடல் கொந்தளிப்பு உள்ளிட்ட இயற்கை சீற்றங்களை ஜிபிஎஸ், எக்கோசவுண்ட் போன்ற கருவிகள் மூலம் எளிதில் கண்டறிந்து சிரமமின்றி மீன்பிடித்து கரை திரும்புகின்றனர். ஆனால் ஏழ்மை நிலையில் வாழும் மீனவர்கள் தெர்மாகோல் பயன்படுத்தி பாரம்பரிய முறையில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்தியாவின் கிழக்கு கடற்கரை பகுதிகளிலும் இலங்கையிலும் பயன்பாட்டில் உள்ள கட்டுமரங்கள் நவீன மீன்பிடி முறைகளால் அழிந்து வருகின்றன. அவற்றுக்கு ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் தெர்மாகோல் மூலம் புத்துயிர் அளித்து மீன்பிடித்து வருகின்றனர். தெர்மாகோல்களை மிதவை போல் ஒன்றிணைத்து மூங்கில் மரத்தின் உதவியுடன் நைலான் கயிற்றில் கட்டி முற்றிலும் சிமெண்ட் சாக்கை கொண்டு மூடி தெர்மாகோல் கட்டுமரத்தை மீனவர்கள் தயாரிக்கின்றனர். ராமேஸ்வரம் தீவு, மண்டபம், கீழக்கரை, ஏர்வாடி, தொண்டி, தேவிப்பட்டினம் ஆகிய பகுதிகளில் வாழும் மீனவர்கள் தெர்மாகோல் பயன்படுத்தி மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருவதால் குறைந்த வருவாய் மட்டுமே ஈட்ட முடிவதாக தெரிவிக்கின்றனர். வாழ்வாதாரம் வீட்டில் போனால் புள்ள குட்டியில் காப்பாற்றணும் போகணும் பல நெருக்கடியோடு போகக்கூடிய மீனவர்கள் ஒரு 2 கிலோ 3 கிலோ கிடைச்சா பெரிய அதிசயமாக இருக்குது. கேட்டால் ஏற்றுமதி இந்த நேரத்தில் கொரோனாவை பயன்படுத்தி இவரை குறைச்சிட்டாங்க. ஏற்கனவே ரேட் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சைஸ் பிரித்து எடுக்கிறாங்க. இப்படி பல்வேறு வகையில் தாக்குதல். ஒரு பக்கம் கடலில் மீன்பாடு இல்லை, கனவா இல்லை. இன்னொரு பக்கம் பிடிச்ச ஒரு மீனுக்கு கட்டுப்படியான ரேட்டு கிடைக்கல. அப்போ இது 2 விஷயங்கள். ஒன்று மீன் உற்பத்தியை பாதுகாக்கணும், மீன் உற்பத்திக்கான சூழலை உருவாக்கணும். அதை கவர்மெண்ட் செய்ய தவறுது. சரி, பிடிச்சிட்டு வரக்கூடிய மீனை விற்பனை செய்யறதுக்கான அந்த சந்தையை டெவலப் பண்ணி கொடுக்கணுமா இல்லையா? இப்படி எந்த விதத்திலையும் உதவாம மீனவர்கள் ஒரு நேம்ல மட்டும் வாழ்ந்துகிட்டு பொருத்தமா இருக்குமா? மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள 2020 தேசிய மீன்வள மசோதா மற்றும் மாநில அரசின் கடல் மீன்பிடி ஒழுங்காற்று முறை சட்ட திருத்தம் போன்றவை சிறு தொழில் மீனவர்களை பாதிக்கும் விதமாக உள்ளதாகவும், இதனால் மீன்பிடி தொழிலை கைவிட்டு மாற்றுத் தொழில்களை தேடிச் செல்லும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 2020 தேசிய கடல் மீன்பிடி ஒழுங்குமுறை மசோதாலாம் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, இந்த மீனவர்களை இந்த மாதிரியான மீனவர்களை கடல்ல இருந்து அப்புறப்படுத்துற மாதிரி திட்டமாக தான் இருக்கு. நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை யோசிக்கக்கூடிய திட்டமாக தான் நாங்கள் வரவேற்போம். ஆனால் இதுவும் போதாது, நீங்கள் கடற்கரையை விட்டே வெளியேறுங்க அப்படின்ற மாதிரி திட்டங்களை எப்படி எடுத்துக்க முடியும்? எனவே இந்த நேரத்தில் உரிய பதில் அரசு பரிசீலனை பண்ணி சிறுதொழில் மீனவர்களை, நாட்டுப்படகு மீனவர்களை வாழ வைப்பதற்கான, அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை டெவலப் பண்ணுவதற்கான ஒரு திட்டங்களை யோசிக்கணும், பரிசீலிக்கணும், கொண்டு வரணும் கேட்குது. எனவே சிறு தொழில் பாரம்பரிய மீனவர்களின் பொருளாதாரம் மேம்பட மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ராமநாதபுரம் செய்தியாளர் ரகு. அரசு மதுபானத்தை வாங்கி இருப்பு வைத்துக் கொண்டு கள்ளச்சந்தையில் பெண் ஒருவர் பகிரங்கமாக விற்பனை செய்து வருவது திருவண்ணாமலையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தீப திருவிழாவினை முன்னிட்டு ஆன்மீக பக்தர்களின் கோரிக்கைகளை ஏற்று மாவட்ட நிர்வாகம் நேற்று 20ஆம் தேதி முதல் வருகின்ற தீப திருவிழா தினமான 29ஆம் தேதி வரை திருவண்ணாமலையில் உள்ள 2 அரசு மதுபான கடைகளையும் மூட உத்தரவிட்டது. இதனால் தற்போது கள்ளச்சந்தையில் மது விற்பனை படுஜோராக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கள்ளத்தனமாக பெண் ஒருவர் குடும்பத்தினரோடு சேர்ந்து பல மாதங்களாக மது விற்பனை செய்வது காவல்துறையினருக்கு தெரிந்தும் கண்டுகொள்ளாமல் இருந்து வருவது தங்களுக்கு வேதனை அளிப்பதாகவும், இதுகுறித்து எங்கு புகார் அளித்தும் பலனில்லை என்றும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர்.
திருப்பூர் மாநகர் வடக்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் குடிநீர், தெருவிளக்கு உட்பட அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். போலீசார் சமரசம் செய்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. எங்களால முடியலங்க, நாங்க மறியல் பண்றதுக்கு வந்திருக்கிறோங்க. இப்ப யாருமே வரலன்னா நாங்க ரோட்ல உட்காந்துருவோங்க. எல்லாரும் வந்து ஒரு முடிவு சொல்ற வரைக்கும் நாங்க ரோட்ல தான் இருப்போங்க. எங்களுக்கு போக மாட்டோம். எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லணுங்க. பிச்சு ரோடு வேணும், எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லாம நாங்க போக மாட்டோம். இங்கதான் இருப்போங்க. எந்த அடிப்படை வசதி இல்ல, எந்த அதிகாரி வந்து பாக்குறது இல்லைங்க. தண்ணி வரி கட்டினா அன்னைக்கே பைக் மட்டும் கட் பண்றேன்னு வர்றாங்க. ரோடு வசதி இல்ல, டிச்சு வசதி இல்ல. போய் கேட்டோம்னா இதான் வரேன் பின்னாடி வரேன்னு சொல்றாங்க சார். யாரும் வந்து பாக்குறது இல்ல. அதனால எங்களுக்கு நாங்க முடிச்சு மனு கொடுத்து பார்த்தாச்சு. அதனால அவங்களும் வந்து பாக்கல. அதனால இப்ப வந்து நாங்க போராட்டம் பண்ணலாம்னு வந்திருக்கிறோம். குற்ற சம்பவங்கள் சிலவற்றை வேகச் செய்திகளாக காண்போம். துபாயில் இருந்து விமானம் மூலம் மதுரைக்கு கடத்தி வரப்பட்ட 98 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. துபாயிலிருந்து மதுரை வந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் தங்கம் கடத்தி வரப்படுவதாக சுங்க இலாகா நுண்ணறிவு பிரிவினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 2 பெண்கள் ஆடையில் மறைத்து வைத்து தங்கம் கடத்தியது தெரியவந்தது. சீர்காழி அருகே 7 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திய 4 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டனர். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே வடகால் கோடங்குடி கிராமத்தைச் சேர்ந்த விவசாய தம்பதியினர் தங்கள் 7 வயது மகளை வீட்டில் விட்டுவிட்டு பணிக்கு சென்ற நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த 4 சிறுவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் 4 பேரும் கைது செய்யப்பட்டனர். ரியல் எஸ்டேட் அதிபரை கடத்தி கொலை செய்த கொலையாளிகளை திண்டுக்கல் அருகே போலீசார் விரட்டி சென்று கைது செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ரியல் எஸ்டேட் அதிபர் நாகேந்திரன் என்பவரை காரில் கடத்தி கொலை செய்த குற்றவாளிகளை பிடிக்க கடலைமலை குண்டு காவல் ஆய்வாளர் சுரேஷ் தலைமையில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. குற்றவாளிகளான சாமி பிரசாத், சுரேஷ் பாண்டியன், உமாசங்கர் ஆகிய மூவரும் திண்டுக்கல்லிலிருந்து நிலக்கோட்டை வழியாக உசிலம்பட்டிக்கு தப்பி செல்ல முயன்றுள்ளனர். கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ளதால் மாநிலம் முழுவதும் போலீசார் மற்றும் கலால்துறை அதிகாரிகள் தொடர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு பாலக்காடு மற்றும் புதுச்சேரி பகுதியில் அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கோவையிலிருந்து திருச்சூர் நோக்கி சென்ற இருசக்கர வாகனத்தில் 77,50,000 ரூபாய் கடத்தி சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து மனோஜ் என்பவரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் தேவாரம் அருகே மூனாண்டிப்பட்டி பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெற்று வருவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அப்பகுதிக்கு சென்ற போடி டிஎஸ்பி திரு பார்த்திபன் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினர் திடீர் சோதனை நடத்தியதில் தேவாரம் அருகே மூனாண்டிப்பட்டி கிராமத்தில் உள்ள சமுதாய கூடம் அருகில் கஞ்சா விற்றுக் கொண்டிருந்த தங்கப்பாண்டி என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து 1.5 கிலோ கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். கல்பாக்கம் அருகே ரத்த காயங்களுடன் கிடந்த பெண்ணின் சடலத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே பூந்தண்டலம் கிராம வயல்வெளியில் உள்ள கட்டிடத்தில் சுமார் 25 வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் ரத்த காயங்களுடன் கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் தாய் புலி இறந்த நிலையில் அதன் 2 குட்டிகளை வனத்துறையினர் மீட்டு பராமரித்து வருகின்றனர்.
முதுமலை புலிகள் காப்பகத்தில் சிங்காரா வனச்சரகத்திற்கு உட்பட்ட ஆச்சக்கரை வனப்பகுதியில் நேற்றிரவு 8 வயது மதிக்கத்தக்க பெண் புலி இறந்து கிடந்தது. இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. எனினும் இரவு நேரம் என்பதால் பிரேத பரிசோதனை செய்ய முடியவில்லை. இந்த நிலையில் இன்று காலை இறந்து கிடந்த புலியின் அருகே முட்புதருக்குள் சத்தமிட்டுக் கொண்டிருந்த 2 புலிக்குட்டிகளை வனத்துறையினர் மீட்டு கால்நடை மருத்துவர் மூலம் சிகிச்சை அளித்தனர். பிறந்து 20 நாட்களே ஆன இந்த 2 புலிக்குட்டிகளையும் தற்காலிகமாக பராமரித்து வரும் வனத்துறையினர் அவற்றை உயிரியல் பூங்காவில் ஒப்படைப்பதா அல்லது முதுமலையில் வைத்து பராமரிப்பதா என்பது குறித்து ஆலோசித்து வருகின்றனர். Per protocol, we searched the area around and we found 2 cubs around 3 weeks age. ரெண்டுமே மேல் தான், கொஞ்சம் வீக் இருக்கு. இப்போ we have to take care of the cubs and அதுக்கு 2 பலி இருக்கு. நம்ம ஜூக்கு ஒப்படைச்சணும், அப்புறம் அங்கே ஜூவில் இருப்பாங்க ஃபுல் வாழ்க்கையில். அது டபுள் வெம்மி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் ரீவைல்டிங். அதுக்கு NTCA ப்ரோட்டோகால் இஸ் தேர். 2 வருஷம் நம்ம வளர்த்தணும் அதுபடி. ஸோ அதுக்கு ஏதோ நம்ம ஐடியா வச்சுருக்கோம். சீஃப் வார்டன் பர்மிஷன் கேட்குறோம் அண்ட் ப்ரொசீஜர் படி நடப்போம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் 2ஆம் நாள் உற்சவத்தில் விநாயகர் மற்றும் சந்திரசேகர சுவாமிகள் வெள்ளி விமானத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் மகா தீபத் திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 2ஆம் நாளான இன்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண மண்டபத்தில் விநாயகர் சந்திரசேகர சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பின்னர் விநாயகருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு சந்திரசேகருக்கு வெண்பட்டு உடுத்தி ஆபரணங்கள் சூட்டி கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வெள்ளி விமானத்தில் எழுந்தருளிய சுவாமிகள் கோயிலின் 5ஆம் பிரகாரத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருச்சி அருகே விவசாயத்தில் கடும் இழப்பு ஏற்பட்டதால் கடனை திருப்பி செலுத்த முடியாமல் தாய் மகன் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் நச்சலூரைச் சேர்ந்த செல்லம்மா என்பவர் தனது மகன் ரமேஷ் பாபுவுடன் வசித்து வந்தார். கடந்த 2 தினங்களாக வீட்டின் உள்பக்கம் பூட்டப்பட்டிருந்ததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் ஜன்னல் வழியாக நோட்டமிட்ட போது இருவரும் அசைவற்று கிடந்தது தெரியவந்தது. தகவலின் பேரில் அங்கு வந்த போலீசார் இறந்து கிடந்த இருவரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். விவசாயத்தில் ஏற்பட்ட இழப்பால் கடனை திருப்பி செலுத்த முடியாததால் மனமுடைந்து இருவரும் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே பொதுமக்களிடம் கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்திய சமூக சேவகருக்கு போக்குவரத்து காவல்துறையினர் 600 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். திருப்பரங்குன்றம் சோளங்குருணி கிராமத்தைச் சேர்ந்த 52 வயதாகும் திரு ரவிச்சந்திரன் தேநீர் கடையை நடத்தி வருகிறார். கடந்த மார்ச் மாதம் முதல் இவர் தனது காரில் மைக் செட் பொருத்தி காவல்துறையினருடன் இணைந்து கொரோனா குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதற்காக திருமங்கலம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் வினோதினி திரு ரவிச்சந்திரனை பாராட்டி சான்றிதழ் வழங்கினார். திரு ரவிச்சந்திரன் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் இவருக்கு போக்குவரத்து காவல்துறை சார்பில் 600 ரூபாய் அபராத ரசீது அனுப்பப்பட்டுள்ளது. மார்ச் 25ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் மைக் செட்டு காசு வாங்கலை, கேஸுக்கு வண்டி காசு வாங்கலை, பெருங்குடி ஸ்டேஷன்லேருந்து 1 ரூபா காசு நான் வாங்கலை. இந்த பெட்ரோல் செலவுக்கும் எனக்கு எதுக்குமே வாங்கலை. இதுக்கு ஒரு காவல்துறை எனக்கு பாராட்டி கேடயம் கொடுக்குறாங்க, இன்னொரு காவல்துறை எனக்கு அவதாரம் போட்டிருக்காங்க. இது எனக்கு மன உளைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப அன்னையிலேருந்து எனக்கு மன உளைச்சலாக இருக்கேன். முகத்தை பாருங்கள், ரொம்ப அப்படியே நொந்து போயிருக்கேன். இவ்வளோ நான் இப்போ பொது சேவை பண்ணி செஞ்சதுக்கு எனக்கு இப்படி அவதாரத்தை போட்டிருக்காங்க. அது என்னங்கிறது தெரியல. கொரோனா சிகிச்சைக்கான மருந்துகள் பட்டியலில் இருந்து ரெம்டெசிவிர் மருந்தை உலக சுகாதார அமைப்பு நீக்கியுள்ளது. உலக சுகாதார அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட கொரோனா சிகிச்சைக்கான மருந்துகளில் ஒன்றாக ரெம்டெசிவிர் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மருந்தை உலகம் முழுவதும் 50க்கும் அதிகமான நாடுகள் பயன்படுத்தி வருகின்றனர். டொனால்டு டிரம்ப் தனக்கு கொரோனா தொற்று ஏற்பட்ட போது இந்த மருந்தை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கொரோனா சிகிச்சைக்கான மருந்துகள் பட்டியலில் இருந்து ரெம்டெசிவிர் மருந்தை உலக சுகாதார அமைப்பு நீக்கியுள்ளது.
ரெம்டெசிவிர் மருந்தால் கொரோனா பாதிப்பு குறைவாக உள்ளவர்கள், பாதிப்பு அதிகமாக உள்ளவர்கள் என எந்த தரப்பு நோயாளிகளும் பயன் அடையவில்லை என்பது ஆய்வின் மூலம் தெரியவந்துள்ளதாகவும், எனவே இந்த மருந்தை கொரோனா நோயாளிகளுக்கு பயன்படுத்த வேண்டாம் என்றும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த தகவலை தனது அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்திலும் உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்க உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நீர்த்தேக்க திட்டத்தை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்து வைத்ததுடன் 68,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொள்ள வருகை தந்த திரு அமித்ஷாவை முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் வரவேற்றனர். மேடையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த டாக்டர் எம்ஜிஆர், மாண்புமிகு அம்மா ஆகியோரது திருவுருவப் படங்களுக்கு திரு அமித்ஷா மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து 380 கோடி ரூபாய் மதிப்பிலான கண்ணன் கோட்டை தேர்வாய் கண்டிகை நீர்த்தேக்க திட்டத்தை காணொலி வாயிலாக நாட்டு மக்களுக்கு திரு அமித்ஷா அர்ப்பணித்தார். பின்னர் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய திரு அமித்ஷா 68,000 கோடி ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் நடந்த ராக்கெட் தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டனர். காயமடைந்த 11 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. காபூலில் வெளிநாட்டு தூதரக அலுவலகங்களில் பணியாற்றுவோர் வசிக்கும் பகுதியில் இத்தாக்குதல் நடத்தப்பட்டது. 1க்கும் மேற்பட்ட இடங்களில் நடந்த இத்தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 11 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து உள்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தாரிக் கூறுகையில், தீவிரவாதிகளின் வாகனம் ஒன்றில் பொருத்தப்பட்டிருந்த ராக்கெட்டுகள் ஏவப்பட்டதாகவும் உடனடியாக அந்த வாகனம் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்தார். இனி உலக அளவிலான மேலும் சில முக்கிய நிகழ்வுகள் வேகச் செய்திகளாக காண்போம். அமெரிக்காவின் கெகனோஷா நகர துப்பாக்கிச்சூடு தொடர்பாக கைது செய்யப்பட்ட இளைஞர் 14 கோடி ரூபாய் பிணையில் விடுவிக்கப்பட்டார். கருப்பினத்தவர் மீதான தாக்குதலை கண்டித்து அமெரிக்காவில் நடைபெற்ற போராட்டத்தின் போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை நோக்கி ஒரு இளைஞர் துப்பாக்கியால் சுட்டார். இந்த சம்பவத்தில் 2 உயிரிழந்தனர், 1 காயமடைந்தார். போராட்டக்காரர்கள் தம் மீது தாக்குதல் நடத்தியதால்தான் துப்பாக்கியால் சுட்டதாக இளைஞர் கெயில் வாக்குமூலம் அளித்த நிலையில் 14 கோடி ரூபாய் பிணையில் விடுவிக்கப்பட்டார். எத்தியோப்பியாவில் இருந்து சூடான் நாட்டுக்கு தப்பி வரும் அகதிகளுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை ஐக்கிய நாடுகள் அமைப்பு ரேஷன் முறையில் வழங்கி வருகிறது. எத்தியோப்பியா ராணுவத்தின் மீது பிராந்திய அரசு படைகள் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ராணுவத்தினர் கடந்த சில மாதங்களாக எதிர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் ஏராளமான பொதுமக்கள் அகதிகளாக நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர். இதுபோல் இன்னும் 2 லட்சம் பேர் அடுத்த சில மாதங்களில் சூடான் நாட்டுக்கு அகதிகளாக வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நெதர்லாந்து நாட்டு பூங்கா ஒன்றில் புதிதாக பிறந்த பாண்டா குட்டி பொதுமக்களுக்கு முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது. ஃபேன்சிங் என பெயரிடப்பட்டுள்ள இந்த பாண்டா குட்டி ஹாலண்ட் நகரில் உள்ள பூங்காவில் கடந்த மே மாதம் பிறந்தது. பிறந்து 6 மாத காலம் பராமரிக்கப்பட்ட நிலையில் முதலாக இக்குட்டி பூங்காவுக்கு வருகை தந்த பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. செயற்கையாக உருவாக்கப்பட்ட சூழலில் விளையாடிக் கொண்டிருக்கும் பாண்டா குட்டியை காண ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் பூங்காவுக்கு வந்து செல்கின்றனர். சீனாவில் வசந்த கால தொடக்கத்தின் முதல் பனிப்பொழிவினால் சுற்றுலா தலங்கள் பொதுமக்களின் மனதை கொள்ளை கொள்ளும் அழகில் காட்சியளித்தன. உலக புகழ்பெற்ற சீன பெருஞ்சுவர் பனியால் மூடப்பட்டு எங்கு பார்த்தாலும் வெண்மையாக காட்சியளித்தது.
இதேபோல் சாலைகளிலும் பனிப்பொழிவு அதிகமாக இருந்ததால் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றன. பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களிலும் பனிப்பொழிவினால் அழகுற தோன்றின. பொதுமக்கள் குடைகளுடன் குளிரை தாங்கும் ஆடைகள் அணிந்து பொதுவெளியில் பனிப்பொழிவின் சுகத்தை அனுபவித்தனர். மெக்சிகோ பூங்காவில் பிறந்து சில வாரங்களே ஆன 5 ஆப்பிரிக்க சிங்கக்குட்டிகள் காண்போருக்கு ஆச்சரியமூட்டுகின்றன. லாக்ஸ்காலா நகரில் உள்ள பூங்காவில் அரிய வகை ஆப்பிரிக்க சிங்கங்கள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. இந்த சிங்கங்கள் ஒரே வாரத்தில் 5 குட்டிகளை ஈன்றன. கொரோனா வைரஸ் காரணமாக இக்குட்டிகளை பார்க்க பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது பூங்காக்கள் திறக்கப்பட்டு வருவதால் இவற்றை பார்க்க பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. ஏராளமான பொதுமக்கள் தினமும் இக்குட்டிகளை ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.